அறிமுகப்படுத்த போறேன். இக்கோலத்தில் படைமுறை உண்டு. முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு நான்காம் நிரலும், நான்காம் நிரல் இருக்கும் இடத்திற்கு முதலாம் நிரலும் இடம் மாறுகின்றன. பரிமுறை 2. முதலாம் நிலை இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் நிலையும், மூன்றாம் நிலை இருக்கும் இடத்திற்கு முதலாம் நிலையும் இடம் மாறுகின்றன. பரிமுறை 3. இரண்டாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் நிரலும், மூன்றாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் நிரலும் இடம் மாறுகின்றன. 10வது கேள்வி என்னன்னா, மாற்றங்கள் செய்த பின்னர் இரண்டாம் நிரலில் மூன்றாம் நிலையில் உள்ளது யாது? 11வது கேள்வி என்னன்னா, ஆரம்பத்தில் ஈ இருந்த இடத்தில் தற்போது உள்ளது யாது? இப்ப இதானது, இது நிரல், இது நிஜை. இப்ப பார்த்தோம்னா இது நிலை 1, இது நிலை 2, இது நிலை 3, இது நிரல் 1, இது நிரல் 2, இது நிரல் 3, இது நிரல் 4. இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இது எது நிரல் நிறைந்து. முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு நான்காம் நிரலும், இதுதான் முதலாவது நிரல். முதலாவது நிரல் இருக்கும் இடத்திற்கு நான்காம் நிரலும். அப்ப இங்க இருக்கு, இங்க ஆனா இருக்கு, இங்க 1 இருக்குது. அதே மாதிரி நான்காம் நிரல் இருக்கும் இடத்திற்கு முதலாம் இருக்கும் இடத்திற்கு நான்காம் நிரல் கொண்ட இங்க டி இருக்குது, இங்க இஎன்ஆ இருக்குது, இங்க 4 இருக்குது. அப்ப இது இடமாற்றப்பட்டிருக்கு. அடுத்த பரிமுறை சொல்லியிருக்க, முதலாம் நிலை இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் நிலையையும், மூன்றாம் நிலை இருக்கும் இடத்திற்கு முதலாம் நிலையம் இடம் மாறுகின்றன. இப்ப முதலாம் நிலைய பார்ப்போம். இதுதான் முதலாம் நிலை, இது மூன்றாம் நிலை. முதலாம் நிலை இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் நிலையண்டா இங்கதான், இங்க இருந்து 4 வரப்போகுது, இங்க டி வரப்போகுது, இங்கிருந்து ஏ கீழே வரப்போகுது, மேல 1 போகுது, இங்க பிசி கீழே வரும், இந்த 2 3 மேல போகும். அடுத்த பரிமுறை என்னன்னா, இரண்டாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் நிரலும், மூன்றாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் நிரலும் இடம் மாறுகின்றன. இதான் நிரல் 2, இதான் நிரல் 3. இப்ப இங்க இந்த 3 இங்க வரப்போகுது, இங்க இந்த 2 இங்க வரப்போகுது, இங்க இந்த அவனா இங்க வரப்போகுது, இங்க இந்த இனா இங்க வரப்போகுது. அதே மாதிரி இங்க இருந்த சி இங்க வரப்போகுது, இங்க இருந்த பி இங்க வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் செய்த பின்னர் இரண்டாம் நிரலில் மூன்றாம் நிலை, இப்ப இதான இரண்டாம் நிலை, இதான் மூன்றாம். அப்ப இது நிரல் 2, இது நிலை 3. அப்ப இதுக்கு என்னன்னா சி. அப்ப 10வது சி விட ஆரம்பத்தில் ஈ இருந்த இடத்தில் தற்போது உள்ளது யாது? ஆரம்பத்தில் ஈ இருந்த இடம் என்னன்னா இது. அப்படின்னா இப்ப இதுல என்ன இருக்குன்னா அப்படின்னா நன்றி.